இந்த மாதிரி ரசிக சபையை பார்க்கும்போது எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஊக்கம் வரும். சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், இது பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமான்னு. எனக்கெல்லாம் நம்ம ஒரு ஞானி லெவலுக்கு போயாச்சு. கூட்டம் இருந்தாலும் பேசுறது, இல்லைனாலும் பேசுறது, தனியாக பேசுறது, ஒரு லெவலுக்கு போயாச்சு இல்லைங்க. உண்மையில இந்த சேனல்லாம் சில நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சேனலுக்கும் பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லை தமிழ்நாட்டில். ரெண்டு சேனலுக்கு தான் இருக்குது. மீதிலாம் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேயே சேனல் நடத்துகிறான். நம்மளை பேச வச்சுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு மானிட்டர்கிட்ட நின்று பேசுகிறான்னுவோம். ஸோ செவரு பார்த்து தான் பேசுவோம். ஒரு 3000 பேர் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்களே பேசினுப்போம். இல்லை உண்மையிலே தான் 6 மாதத்துக்கு முன்னால் தூர்தர்ஷனுக்கு போனேன். அங்கே ஒரு 10 நிமிஷம் ஸ்லாட்டு, ஒரு 10 ரெக்கார்டிங் சார்னா. சரிண்ணா ரெக்கார்டிங் பண்ணும்போது வழக்கம் போல் யாரும் இல்லைங்க, இருட்டு. எதிர்க்க கேமராமேனு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். கேமராமேனை பார்த்தேன், அவனே சிரிக்க மாட்டான். எனக்கு என்னென்னா, ஒரு ஆள் நிற்கிறான், இவனே சிரிக்கலையே, இது ஏரில் போய் சிரிக்கலைன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு முடிஞ்ச உடனே நேராக அவங்ககிட்ட போனேன். தூர்தர்ஷன் நேராக அவங்ககிட்ட போய், நான் பேசுனேனுங்க, சிரிப்பே வரலையா உங்களுக்குன்னு. கேட்சாயே அப்படின்னு. அவன் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் இல்லை, ஜார்க்கண்ட்லேருந்து போன மாதம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க 10 நிமிஷத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருந்தாலும் பேசிடுவாங்க. சார் நாங்கள் அதுக்கே ரெடி ஆனவங்க. இந்த மாதிரி அருமையான ரசனை கூட்டம் இருக்கும்போது எங்கேயோ போயிடும். எத்தனையோ நாடுகளுக்கு சென்று பேசியிருக்கிறேன். இங்கே பேசுறதுக்காக அந்த மாதிரி சொல்லலை, இது உண்மை. என்னவோ தெரியல, துபாயுடைய ரசிகர்கள் ரசிப்பு தன்மை உண்மையிலேயே எந்த நாட்டுக்கூடயும் ஒப்பிட முடியும். யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்ல மாட்டான் சார். எப்படி இருக்கீங்க சார்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டான். அது ஏன்னே தெரியல. எல்லாரும் ஒரு காரணம் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான். சார் எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கான் சார். அதாவது அவன் போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். அதாவது நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் ஞானிகள் லெவலில் இருப்பானுங்க. எப்படி சார் இருக்கீங்க? கடவுள் மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். இவரே போக மாட்டார், மேலேருந்து எல்லோரும் கூட்டின்னு போகணும். இது ஏன்னு தெரியல சார். இது ஏழை பணக்காரன் இல்லை, பணக்காரனும் அப்படி தான் நடிக்கிறான், ஏழையும் அப்படி தான் இருக்கான். ஏன்னு தெரியல. நல்லா இருக்கேன்னு ஃபாரின்லாம் அப்படி இல்லைங்க. நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். 2 பிச்சைக்காரன் ஹவ் ஆர் யூ ஃபைன் தேங்க்யூன்னு தான் 2 பேரும் பிச்சை எடுக்கிறான். இங்கே பணக்காரனுங்களே இந்த மாதிரி தான் இருக்கானுங்க. எனக்கு என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கேன்னு. நல்லா இருக்கேன்னு. சார் அவன் மூணு சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான்? அதாவது நம்ம நல்லா இல்லை, நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். அடுத்தவன் சார் அவனால் தாங்க முடியலைங்க, நான் சொன்ன உடனே நல்லா இருக்கேன்னு. நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான். இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரர் 1.5 hour பேசுகிறாரு. நேற்று நைட்டு போய் படுத்தார், அப்படியே போயிட்டார். சைலண்ட் அட்டாக்கா அப்படின்னா நான் அவனை விடுறதா இல்லை. சார் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லைங்க, ஐ எம் வெல் செட்டில்டு. சரியா, ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு, வீடு வாசல் எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஆகிடுச்சினாலும் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ, எல்ஐசியில் பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறேங்க. அவன் அதுக்கே ஒரு பதில் சொல்கிறான், சார் எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வரத்துக்குள்ளே நாமினியே போய் சேர்ந்துருவாங்களான்னா. அவன் என்ன சார்? போன வருஷம் கந்த சஷ்டிக்கும் மழை, ஒரு கோயில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், நல்ல மழை. அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்றும் போடல, இந்த வினைல் போர்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த கோயிலெலாம் ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆஃபீஸ் ரூம் வெளி செவத்தில் கருப்பு பெயிண்ட் அடித்து அதான் நோட்டீஸ் போர்டு. கிருத்திகை இன்றைக்கி, அமாவாசை இன்றைக்கெலாம் எழுதி வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணிக்கிறான், மௌன சுந்தரம் இன்று மாலை பேசுவான்னு எழுதி வச்சுட்டான். மழையில் அழிஞ்சு போச்சு. நான் போகிறேன், 50 பிளாஸ்டிக் சேரு, கரெக்டாக 12 பேர் தான் உட்காந்துக்கிறான். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம், இந்த 12 பேரையாவது கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தேன். சார் நம்ப மாட்டேங்க, பேசினே இருக்கேன். திடீர்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எழுந்துட்டாங்க. எழுந்து என்னை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னாங்க. வணக்கம், நான் போயிட்டாங்க.
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உள்ளே வருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் சொன்னால் திருப்பி சொன்னோம்ல பேசினா அவங்க உட்காருவாங்க. இந்த 3 பேர் உட்காந்தோன்னா 2 பேர் எழுந்து போவாங்க. வந்துடும் போயிடும். நான் 1 ஹவர் பேசி முடிக்கும் போது கரெக்டாக நெட் ப்ராஃபிட் அதே 12 பேர், வேற 12 பேர். அப்புறம் தான் நினச்சேன், இந்த வந்தவெல்லாம் பேச்சு கேட்க வரல சார், மழை இல்லை அன்னைக்கு. இந்த சிவன் கோயிலுக்கு வந்தவங்க கோயிலை சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது கீழே தரையில் உட்கார முடியாது, ஈரம். அதுக்காக முன்னால் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். அதனால் ஆடியன்ஸை நம்ப முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த இங்கிலீஷில் டாய்லெட்டுன்றது கழிவறைக்கு இங்கிலீஷில் டாய்லெட், அதானே? டாய்லெட்டுன்றது கெட்ட வார்த்தையா? இல்லை, இத்தனை வருஷம் வச்சுருந்தோம்ல. இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் ஒன்று சுற்றி நிற்குதுங்க. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க. ரெஸ்ட் ரூம்னா இப்போ டாய்லெட்டுன்னு ஆயிடுச்சு. அது நம்மக்கிட்ட யார்கிட்ட பர்மிஷன் கேட்கல. இப்போ நான் வெளியில் போகிறோம், நம்ம தெரிஞ்சு போச்சு நமக்கு ரெஸ்ட் ரூம்னா அதுதானே. எனக்கு ஒரு ஜிஎம் இருக்காருங்க, 75 வயசு. அவர் இன்னும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் எம்ப்ளாயின்றதுனால ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்க. டில் ஹிஸ் டெத் வில் பி ஜிஎம். அது நிறுவனம் கொடுத்த மரியாதை. அவருக்கு அது புரியல. அன்றைக்கி காலையில் வராது, ரிசப்ஷனில் பொண்ணை காணும், வேறு ஷீனது. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிச்சு, கான் டு ரெஸ்ட் ரூம்ஸ் ஆனிச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டான். காலையில் 9க்கு என்ன ரெஸ்ட்டுன்னு. அப்புறம் நான் தான் உள்ளே போய் சொன்னேன், சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டானா அப்படின்னா அண்ணா எல்லோரும் சொல்கிறாங்க சார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லைடா நீங்கள் படம் தான் பேசுவார், இல்லைடா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அந்த ரூம் பேர் என்ன அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் சார்னு. அப்போ அது சாப்பிட்ற ரூமு ரெஸ்ட் ரூமு, அதுக்கும் ரெஸ்ட் ரூமு, என்னடா இங்கிலீஷ் இது அப்படின்னா. இப்போது நாங்கள்லாம் நான் வந்தது பயந்துனே தாங்க. சென்னை ஃபுல்லாக மழை, எல்லா இடத்துலையும் தண்ணி. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் நடிகை நமிதாவை காப்பாற்றிட்டோம். எனக்கு அந்த மனசு, அந்த திருப்தி இருக்க, படித்த உடனே அப்படியே கல்ல தண்ணியாக வந்துடுச்சு. இத்தனைக்கும் அந்த அம்மா போட்டில் ஏற மாட்டேன்னுச்சு சார். நம்ம கார்பரேஷன் அந்த போட்டை எடுத்துன்னு ஏழைப்பாடையெல்லாம் விட்டானுங்க. நமிதா வீட்டுக்கிட்ட போய் ஸ்டாப் போட்டான். அது ஏற மாட்டுது. ஏன்னா நாய்க்குட்டிலாம் இருக்குதா, அதை விட்டு வர மாட்டேன். அப்புறம் அந்த நாய்க்குட்டியும் காப்பாற்றிட்டோம். அதனால் ஒரு மனசு திருப்தி. இனிமேல் எது நடந்தாலும் கவலை இல்லை. அதுலேயும் குடும்பத்தில் சண்டைன்னு வந்தது பார்த்தீங்களா, ஆம்பளைங்க பார்த்தீங்களா சண்டை போட தெரியாது, அவனுக்கு பேசவே தெரியும். இல்லை சார் ஜென்ஸுக்கு சண்டை போட தெரியாது, ஏன்னா பேசவே தெரியாது. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்மா, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்மா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க, அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்துச்சு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா பேசுவாங்க. அந்த கிபி எல்லாம் வந்துடும். அன்னைக்கு கூட நீங்கள் என்னை திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு, நமக்கு பக்குமாக இருக்கும், நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி வெளில கேட்டுதுன்னு. அப்படிதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைனா தமிழ் சமூகம் நான் புக்கில் பார்த்துருக்கேன், இப்போ கதையிலலாம் படிச்சிருக்கேன். இப்போ இவர் ஹஸ்பண்ட் சாயங்காலமாக வரும்போது 1/2 கிலோ அல்வா 2 முழம் மல்லிப்பூ எடுத்துகிட்டு தாஜா பண்ணால் ஒய்ஃப் சரியாயிடும். இப்போல்லாம் எவனும் பண்ணுறதில்ல. ஏன் தெரியுமா, 1/2 கிலோ அல்வா 400 ரூபா விற்கிது, 2 முழம் மல்லி 100 ரூபா விற்கிது. 500 ரூபாய்க்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக போய் சரண்டை வரதை விட்டுட்டான். பண்டிகை வரையும் அப்படியே தள்ளின்னு போயிடலான்னு, செலவு மிச்சமாகும். ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுறான் சார், ஒன்றும் வாங்குதில்லை, நேராக போகிறான், ஜன்னலை சாத்திரம் படாதுன்னு கீழே விடுறான், முடிஞ்சு போச்சு. அப்படிதாங்க, எல்லாமே அப்படிதான். சிலதுலாம் வேறு வழி கிடையாதுங்க. இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவன் விடமாட்டான். சில பேர் கேள்வி கேட்டால் சாவடிப்பான், பார்த்துக்கிறீங்களா? துபாயிலையும் இருப்பாங்க அந்த மாதிரி, நம்ம ஊர்லேயும் இருப்பான். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நேற்று தான் சொல்லியிருப்போம். என்ன டெய்லியாக கம்பெனி மாறுவேன், காலையில் பார்ப்பான் சார் எப்படி என்ன பண்ணிட்டுருக்கேன், சாயங்காலம் எப்படி இருக்கீங்க, என்னடா சாயங்காலத்துக்குள்ளே டைஃபாய்டு வந்துடுமா, இல்லை கேட்டு நீ என்ன பண்ண போகிற, ஏதாவது ஒன்று கேட்கணும். என்ன ஒருத்தன் கேட்டான், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பேசுகிறேன்னு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. நம்மலாம் இன்னமும் ஊமை மாதிரியும் இவன் தான் பேசுகிற மாதிரியும் பேசுகிற. சரிப்பா சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னேன், இல்லை சார் பேசுகிறேன்ல அதில் பணம் வரும்,
அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா, அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியாதுங்க. வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன் நான். அதனால் நான் என்ன பண்ண ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவங்ககிட்ட மாட்டினதுலேருந்து எவன் எது கேட்டாலும் சரி, எப்போ கேட்டாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு எவனாவது கேட்டால் வச்சுங்க, எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கேன்னு 2 வருஷத்துக்கு நம்மக்கிட்ட வரமாட்டான். டாக்டர் எங்களுக்கு சொல்கிறாரு, 2 நாள் தங்கிட்டு போங்க, சுகர் குறைக்கணும்னு. என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், இருந்துட்டு போறியான்னு. ஏன்? ஹாஸ்பிட்டலுக்கு காசு தரேன், டாக்டருக்கு ஃபீஸ் தரேன், ஊசி போகிறதுக்கு நர்ஸ் வருது, நான் இதுக்கு நான் இருந்தேன்னா அனாவசியமாக சண்டை வரும். எங்கே அப்போவே ஆஸ்பத்திரிலையே அனாவசியமாக சண்டை வரும்னு டாக்டர் வந்துட்டார். பெரிய டாக்டர்கிட்ட சொல்கிறான், சார் இவர் சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்கிறத கேட்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். பொதுவாக டாக்டர் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பொதுவாக, டாக்டர் இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு டாக்டர் அப்படின்னு. அந்த ஆள் உடனே இடுப்பில் கையை வச்சுன்னு எஸ்வி ரங்காராவ் மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன சுந்தரம், ஒய்ஃப் சொல்கிறது எதுவுமே கேட்குது இல்லையாமே, அவர் என்னமோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி. டேய் யாரா கேட்டோம், அதனால தானே நல்லா இருக்கிறோம். இந்த உறவுகள் கேள்வி கேட்டு சாவடிப்பான் பார்த்தீங்களா? ஐயோ அப்பா, எப்பவுமே இங்கே 50 வயசு தாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், திருக்குறள் முனுசாமின்னு, திருக்குறள் வி முனுசாமி எம்பியாக இருக்கார், தமிழ் அறிஞர், நகைச்சுவையாக பேசுகிறாரு, திருக்குறளில் அத்தாரிட்டி. அவர் கன்னியாகுமரிக்கு போயிருக்கார். விடிய காலம் 7 மணிக்கு வந்து கதவு தட்டியிருக்கான். நம்ம கதவு தட்டி திறந்தோன்னே, ஐயா இங்கே வர பெரிய ஆளுங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன், ராமாயணத்தில் ஒரு சந்தேகம், எவனும் சரியாக சொல்லலை, நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கன்னு. இவருக்கு டென்ஷனு, என்ன கேட்க போகிறான்னு தெரியல, இதெல்லாம் எதுக்குன்னு. அப்புறம் கேட்டிருக்கான், எனக்கு ஒன்று தெரியணும் சார், அனுமார் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது ஒரு கேள்வியா சார்? கேட்டிருக்கான். இவர் பண்ணிக்கல, இல்லைங்க நீங்களும் தெரியலன்றீங்க, எதா சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கான். அப்புறம் இவர் பார்த்தாராம், இவன் இனிமேல் யார்கிட்டையும் எதுவும் போய் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, அதாவதுப்பா அனுமார் ஃபஸ்ட்டு ராமரை பார்த்தார் இல்லை, பார்த்து கூட்டின்னு போய் அவரோட அனுமாரோட மன்னன் வந்து சுக்ரீவன், அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ சுக்ரீவன் சொன்னால், எனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்தாங்க, எங்கள் அண்ணன் தூக்கின்னு போயிட்டான், நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட கேட்டான். ராமர் சொன்னார், எனக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்தது, ராவணன் தூக்கின்னு போயிட்டான், நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னாரு. அனுமார் பார்த்தார், எவன் ஒய்ஃபு எவனோ கூட்டின்னு போகிறான், எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எவனாவது கூட்டின்னு போயிடுவான், எவங்கிட்டையாவது போய் நின்று தொங்கணும், ஏது? அதனால தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்கல, அவன் இனிமேல் போக மாட்டான். இல்லை, இந்த மனைவி குடும்பத்தோடு போகிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க, அது போய் பார்த்தவனுக்கு தெரியும். காராக இருந்தால் பரவாயில்லைங்க, நான்லாம் 2 வீலரில் ஒய்ஃபை கூட்டின்னு போவேன், என்ன கஷ்டம் தெரியுமா? அதில் என்ன மகிழ்ச்சி வரும்? ஒன்றும் வராது. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ஜின் 35 கிலோங்க பின்னால் வச்சுருக்கான், அது தவிர 75 கிலோ. இப்போ நான் மொத்தமே 40 கிலோ தான். முன்னால் வெறும் தகுடு. ஸ்கூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே நாட்டிக்குவோன்னு போயின்னு போவோம். நம்மள மனுஷன் தாங்க, போயினே இருப்போம். எதிர் சைடில் அப்போ தான் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு லேடி போவாங்க. நம்ம டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி, நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருந்தது நினைப்போம். ஒரு நினைப்பு தானே. அப்படியே போயின்னு இருக்கும்போது டக்குன்னு பின்னால் ஒய்ஃபு, இங்கே பாருங்களேன், இந்த கடையில் போட்டிருக்காங்க, 1 எடுத்தால் 1 ஃப்ரீ, 1 எடுத்தால் 1 ஃப்ரீ. நான் சொன்னேன், இது உங்கள் அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல. அக்கிரமத்துக்கு கேள்வி கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது சார், உறவுன்ற உரிமை. அந்த உறவுக்காரங்களே 60+ தான் வச்சிங்களேன், நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது, ஓடிடணும். அதுவும் கேட்குற இடம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாதிரி பெரிய ஃபங்க்ஷன், பொது நிகழ்ச்சியில் வந்து கேட்பான் சார், பப்ளிக்காக சேர் போட்டுன்னு. ஒரு பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு, டீனேஜ் பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு அப்படியே போகுது. தேவி இங்கே வா, கண்ணியம்மா பொண்ணு தானே நீ? ஆமாம். உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, அது அப்படியே சுருங்கிடும். ஏண்டா அது கேட்குற இடமாடா அது, நீ என்ன பண்ண போகிற? முடிஞ்சுது. பையன் டிப்டாப்பாக போகிறான், ஒரு பையன் காலேஜ் பையன், இந்த மாதிரிலாம் நமக்கு என்றைக்கு நடக்குமோ அப்படின்னு அவன் கவலை. அவனுக்கு பிடிக்குவா, கன்சாமி பையன் தானே நீ? ஆமாம். 17 அரியர்ஸ் இருக்குன்னு அவங்க அப்பா முடிஞ்சு வச்சவன். சார் யாரை பார்த்தாலும் சார் படித்தவன் வந்தால் வேலை கட்சிச்சான்னு கேட்பார், வேலையில் இருக்கான்னா ப்ரொமோஷன் வாங்கினியான்னு கேட்பார்.
கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையான்னு கேட்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழந்தை இல்லைன்னா ஏன்னு கேட்பான் சார். அவனை அடிக்க வேணாம். அதாவது ஒரு உச்சக்கட்ட அநாகரிகத்தோட உச்சக்கட்டம் சார். ஒருத்தர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தயங்குவாங்க, மனசு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சிக்காத வயசு என்ன வயசு? ஏன்னுவான். இவன் கம்முன்னு நிற்பான். அவன் ஒரு 4 டாக்டர் பேர் சொல்லுவான், ஒரு 7-8 கோயில் பேர் சொல்லுவான். போ சரியாயிடுவான். குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை? பையன். பையனா? என்ன குழந்தை? பொண்ணு. பொண்ணா? வேற என்னடா பிறக்கும்? எது பிறந்தாலும் பிரச்சனை உங்ககிட்ட, வேற என்னதான் பிறக்கும் சார்? 30 வருஷம் முன்னாலெல்லாம் கல்யாணம் எப்படி சார் ஆச்சு? ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு வச்சுருப்பான். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அப்போது கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறது இல்லை. நம்ம போனால் 2000 ரூபா பிடிக்கிட்டு வரணும். பிடிக்கிட்டு 50 ஜாதகம் கொடுப்பான். அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் ஒரு 5 தேரும். அதில் மூஞ்சி பார்க்கணும். அந்த 5ல் ஒன்று சுமாராக இருக்கும், இருக்குதுலே அதான் சுமாராக இருக்கும். ரைட்டா? ஒத்துக்கிறோம். நீங்கள் நம்ப வேணாங்க சார். ஒத்துக்குன்னு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பையனுக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு சொந்தமாக வீடு வாங்கி வைக்கிறேன். எனக்கு ஆச்சுங்க. அடுத்த நாள் நல்ல நல்ல ஜாதகம் எனக்கு ஆச்சு. எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா கதம் கதம். சிரிப்பாக வரும் சார். நீங்கள் கல்யாண மாலை ப்ரோக்ராம் சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பாருங்கள், தமாசாக இருக்கும். அவர் மோகன் சார் எப்படி தான் சமாளிக்கிறார் தெரியல. இந்த பொண்ணு எப்படி வேணும்னு பையன் அப்பா கிட்ட கேட்குறாரு சார். அதனால் சொல்கிறாரு, எவ்வளோ பேராசை பாருங்க சார். பொண்ணு வந்து நல்லா அழகாக இருக்கணும் சார், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், அடக்கமாக இருக்கணும் சார். டாய், அந்த அடக்கம் எப்படி வரும்? அழகாக இருக்குது, நிறைய படிச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்குது, அப்போ அடக்கம் அந்த காம்போலியே வராதே. சங்கர் வந்து அண்ணியன்னு ஒரு படம் எடுத்தார் சார். என்ன ரொம்ப விக்ரம் நடித்தார், ரொம்ப பாராட்டணும். புதுவாச்சா போச்சான்னு எல்லா மொழியிலையும் நல்லா ஓடிச்சு. உண்மையிலேயே அது என்னது? மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் ஒவ்வொருத்தங்கிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்மளே அண்ணியம் தாங்க. வீட்டில் பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது அம்பி மாதிரி சும்மா இருக்கும். காலிங் பெல்ல அடிக்குது. காலிங் பெல் அடிச்சு கதவை திறக்கிறோம், மாமனார் நிற்கிறாரு. உடனே நம்ம மூஞ்சி அந்நியன் ஆகுது. ஆகுதா? அப்புறம் எட்டி பார்க்குறோம், மாமனாருக்கு பின்னாடி மச்சினி இருக்குது. உடனே மனசு ரெமோவாகுது. ரெமோவாகிறோமா, டக்குன்னு அம்பியா மாதிரி வீட்டுக்குள்ளே வரும். ஒய்ஃபு கிட்ட, உங்கள் அப்பாவும் சிஸ்டரும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளை மாதிரி நடிக்கிறவ எவ்வளோ இருக்காளா சார்? அமைச்சுக்கினா தான் நிறைய பேர் சும்மா சொல்லுவானுங்க, பார்த்துக்கிறீங்களா? பணம் என்ன சார்? பணம் மனுஷனுக்கு குணம்தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். நம்ம தாயகத்தை விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறோமே, நட்பு வளர்கிறதுக்கா, எல்லாரும் குணவானங்களாக திரியறதுக்கா? பணம். அப்போ தான் மரியாதை. உண்மையிலேங்க என் சகல சவுதியில் இருக்கார், நல்லா இருக்காது தெரியல. கேட்டால் பில்டிங் கான்ட்ராக்டர்ன்றாரு. அவருக்கு என்ன மரியாதைன்றீங்க? மாமியார் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் சார். நான் வாரம் போய் பார்ப்பேன். எங்கள் மாமனார் மாமியாருக்கு இது கிடையாது, ஆம்பளை பையன் கிடையாது. அவங்க வீட்டில் எல்லா டேக்ஸும் நான் தான் கட்டுவேன். இந்த மழையில் பால் பாக்கெட் இல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வாரம் போகும்போது 1/2 கிலோ ஸ்வீட்டு காரம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் என் பையன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி போகிறேன், அவன் சகலை வந்திருக்கான் சவுதியிலேருந்து. உட்காந்துக்கிறான், பேசுகிறீங்கன்னா திடீர்னு எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து பையன் கொடுத்து சட்டுன்னு போய் மாவு பேக்கெட் வேணுவாங்க அப்படின்ச்சு. எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அவன் உட்காந்துக்கிறான், மாவு பேக்கெட்டா? என் ஒய்ஃபை பார்த்து முறைச்சேன் அப்படின்னா. எங்கள் ஒய்ஃபு கேட்குறா, ஏன் அவரை அனுப்புகிறேன்னு. அதுக்கு சொல்கிறாங்க, வராதவர் வந்திருக்காரு, இவர் வாரம் வர்றவர் தானேன்னு கேட்குறாங்க. சார் பணம், அவர் எத்தனை வர சென்ட்டு பாட்டிலும் கோடாலி தைலத்துக்கு அவ்வளோ மரியாதை.
நம்ம வார வாரம் எடுத்துமான அல்வாவும் மிக்சருக்கும் மரியாதையே கிடையாது. பணம் முக்கியம் சார். நீங்கள் பையன் எப்படி வேணும், பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க, எப்படி வேணும், நல்ல குணமான பையன் வேணும்னு யாராவது கேட்குறோமா? இல்லை, மாறிடுச்சு ட்ரெண்டு. வெல் செட்டில்டு. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க கூட ஜாதகம் அனுப்புகிறான். நீ என்ன கேட்ட? வெல் செட்டில் கேட்ட, இந்தா வச்சுக்கோ. சார் உண்மையிலேங்க ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா நான் இப்போ முடிச்சு வச்சேன்ல, இன்னும் கல்யாணம் ஆகலை, முடிச்சு வச்சேன்ல, இப்போ தான் ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம்னு. அந்த அம்மா என்னப்பா மாப்பிள்ளையை பற்றி ஒரு தகவல் வந்தது. என்ன இல்லை, பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது உண்மைதான், ஆனால் சனிக்கிழமையானா கொஞ்சம் தீர்த்தம் விடுவான் போல இருக்கு. அதுக்கு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, யோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்துன்னு வரியா? யார்? பொண்ணோட அம்மா சார். 1000 ரூபா சம்பாதிக்கிறவன குடிக்கிறான், 2 லட்சம் வாங்குறவன் குடிக்க மாட்டான். நான் அப்போ என்ன அர்த்தம்? குணம் கூட முக்கியம் இல்லை சார். பணம் இருந்ததுன்னா போதும், உங்கள் வசதியாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். யூபியில் சம்பல்னு ஒரு மாவட்டத்தில் ஒரு விவாகரத்து கேஸு, பொண்ணு போட்டுக்குது, கல்யாணம் பண்ணு. ஜட்ஜி சொன்னார், அம்மா கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது, இதுக்குள்ளே எதுக்கு விவாகரத்து? பையன் ஏதாவது? இல்லை சார், போர் அடிக்குது வாழ்க்கை. ஏன்? இந்த ஆள் ஒன்று கூட திட்ட மாட்டான் சார், எனக்கு எதிர்ப்பாக ஒன்றும் பேச மாட்டான். நான் எவ்வளோ எதிர்பார்த்து வந்து எது சொன்னாலும் ஆமான்ற மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மையை வச்சுன்னு வாழ்க்கை கஷ்டம் வந்து உண்மையிலேயே நடந்தது. ஆக பெண்கள் சார், பெண்களுக்கு எப்பவுமே நம்ம மரியாதை தரோம், ஆனால் பெண்கள் அதை மறைப்பாங்க, நம்மளை மறந்துடும். குழந்தையிலேருந்தே பாருங்கள், இந்த பொம்பளை குழந்தைங்க துருன்னு இருக்கும்ல, அப்போ அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவோம்? ஸோ க்யூட் அப்படின்னும். இதே பையன் குழந்தை துருத்துன்னு இந்த குரங்கு வால் எப்பா எங்கேருந்து வேணும். ஒரு பெண்ணை, டீனேஜ் பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அது பேர் கம்பீரம். நம்ம கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா திமிரு. காலேஜ்லேயும் அப்படி தான் சார். ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துக்கினே இருப்பார், திடீர்னு ஒரு பொண்ணு இப்படின்னும், எஸ் நான் கேள்வியை கேட்கும், வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு பதில் சொல்லுவான். நம்ம எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டோம், ஏன்னா புரிஞ்சால் தானே கேட்டு தொலைக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் புரியும், அதில் சந்தேகம் வரும் அப்படின்னுவோம். என்ன ஒரு சந்தேகம் சொன்னால் கோல்டு மெடல் வாங்கிடுயா உட்கார். சார் சென்னையில் வந்திருப்பீங்க நீங்கள், புடவை கடை இருக்குது டி நகரில், எல்லாம் 8 மாடி 9 மாடி தான். நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் சார். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர், ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ், எல்லாம் சாரி இது அது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம். ஆம்பளைக்கு 8வது மாடியில் வச்சுருக்கான். அவனுக்கு தெரியும் எந்த நாயும் அது மேலே வராது. இதெல்லாம் முடிஞ்சு துட்டு கையில் துட்டு இருந்தால் தானே மேலே வர்றது. நான் போனேன் சார், அப்படியா போனால் சிலோனுக்குது. ஒரே ஒரு ஆள் உட்காந்துக்கிறான். எனக்கு என்ன பையனை பிடிச்சி தள்ளிடுவானு இறங்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளுக்கு மரியாதை. நீங்கள் நகை கடைக்கு போயிருக்கீங்களா? அவமானமாக இருக்கும் சார் ஒய்ஃபு கூட போகிறதுக்கு. ஒய்ஃபுக்கு மட்டும் ஸ்டூல் எடுத்து போடுவான் சார். நம்ம பக்கத்தில் அப்படியே நிற்கணும், ஏதோ மினிஸ்டருக்கு பின்னால் நிற்கிற எஸ்கார்டு மாதிரி. மேடம் இது பாருங்கள் மேடம், அது பாருங்கள் மேடம், 10,000 மேடம் சொல்கிறான். ஜூஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கு கொடுக்குறான், நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. இது பாதி குடிச்சிட்டு எது அது மீந்து போனது உனக்கு தானே கொடுத்தான் குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய் உன் மேடத்துக்கு காசே நான் தானே தர போகிறேன், ஒரு சார் சொல்லலாம்ல. அதான் இந்த கோயிலில் கூட பாருங்கள், அங்கே ஆண்கள் வரிசை பெண்கள் வரிசைன்னு இருக்கும். ஆண்கள் வரிசை காலியாக இருந்தால் பெண்கள் வந்து அங்கே நினைப்பாங்க, நம்ம கம்முன்னு இருக்கணும். ஆண்கள் வரிசையில் ஜாஸ்தி கூட்டம் வந்து பெண்கள் வரிசையில் இல்லை 2-3 தான் இருந்தது. நம்ம போன வச்சுக்க அக்கா தங்கச்சியோட பிறக்கல அப்படின்னும். ஏதோ அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதான் குவாலிஃபிகேஷன் மாதிரி. பெண்கள் எப்பவுமே அப்படி தான், நம்மளை நம்ப மாட்டாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது சார். சார் கோயில் இருக்குதோ இல்லையோ ஃபுல்லாக பியூட்டி பார்லர் தான் தமிழ்நாட்டு உள்ள. சொந்து வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா சார் மெனு கார்டு வச்சுக்கிறானுங்க சார். பெடிக்யூர் ப்ளக்கிங் இன்னொன்றுமோ வச்சுருக்கான். எல்லாம் 200 ரூபா, மினிமம் 200 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரில, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுங்களே அடையாளம் பார்த்து வந்துடுதுங்க. ஆனால் ஏன்னா நம்ம தானே காசு பே பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்துடுறாங்க அவங்களுக்கு. இல்லைங்க இல்லை மேற்கத்திய நாகரிகம் வேண்டும், ஆனால் எனக்கு எது ஒத்துக்குதுன்னு பார்க்கணும்.
இல்லையா? மேற்கத்திய நாகரிகம் வேணும் நமக்கு. அது சார் லிப்ஸ்டிக்ன்றது அங்கே வெள்ளைக்காரம் போடுறது ஏன் போடுறாங்க? அழகுக்கா? இல்லை, -டிகிரியில் இப்போ இருக்குதாங்க. இல்லை, பனி. நீங்கள் 5 நிமிஷம் நின்னா இங்கே கொட்டும், மூக்குலேருந்து ரத்தம் வரும். பனி அந்த அளவுக்கு சில்லு. அவங்க அதனால் உதடு வெடிக்கக்கூடாதுன்னு வேஸ்லின் தடவுறது, லிப்ஸ்டிக் தடவுறது. லிப்ஸ்டிக்னாக்கா அவங்களுக்கு தடவை தெரியும், அதை பாதுகாக்க தெரியும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. வெள்ளக்காரச்சி லிப்ஸ்டிக் போடுறாரு, நம்மளும் போட்டுக்கூடாது. நல்ல வெயில்ல சார், நல்ல பச்சை அரக்கு பச்சை பட்டு போடுவேன் ஜரியோட, சரியா? மஞ்சா தேய்ச்சி மூஞ்சி இதெல்லாம் லிப்ஸ்டிக். அது பேரே லிப்ஸ்டிக்கு. நம்ம ஆளுங்களுக்கு அது புரியாது. அதை வாங்கி அப்படின்னு அப்படின்னு வரும். இந்த கிருஷ்ணர் வெண்ணெயை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாய். எனக்கு வந்தது. நான் ஒரு காலத்தில் யூஎஸ் போகும்போதெல்லாம் அங்கே தங்கி இருக்கிற வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அப்போல்லாம் அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் சார். ஷார்ட்ஸ் போட்டுன்னு நம்ம கூடயே பேசிட்டுங்கிறான், நம்ம கூடயே சாப்பிட்ணுங்கிறான், இப்படி திரும்பி சாப்பிட்றான், இப்படின்னா ட்ரெஸ் கோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜாலி படுத்துக்கினே அப்படின்னுவான் மாரில் வச்சுன்னு. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேலை அமைய மாட்டேதுன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டின்னு. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தது, தவிச்சிட்டேன். உண்மையிலே ஆம்பளைங்க சார் ஆஃபீஸுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு 10 ஹவர் வெளில வந்துட்டு வரணும். அப்போ தான் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் பொண்டாட்டி சரியில்லை, ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த பக்கம். அதை விட்டுட்டு காலையில் டிஃபன் தராங்களோ இல்லையோ கிளம்பி போயிட்டோம் வச்சுக்கா ஆஃபீஸுக்கு. ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர், செனோகிராஃபரு, ரிசப்ஷனிஸ்ட்டு ஜாலியாக பேசி இருந்துட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். சின்ன ஹால் தான் எங்களுக்கு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன ஹாலு. நான் ஹெட்ஃபோன் வச்சுக்கிறேன், ஏன்னா பிரச்சனை வரப்போகுது, சத்தம் வரக்கூடாதுன்னு ஹெட்ஃபோன் வைக்கிறேன். அது ஒரு தப்பா சார்? என் ஒய்ஃப் சொல்லினே போகிறா, எல்லாத்துலையும் ஒரு திட்டுத்தனம் உனக்கு அப்படின்றா. இல்லை என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் லேப்டாப் வச்சுருந்தேன். என்னோடய வைஸ் பிரசிடெண்ட்டு லேடி, அவங்க ஏர்லி 50s, அழகாக இருப்பாங்க உண்மையிலேயே, ரொம்ப படித்தவங்க, ஐஐடி மெட்ராஸு. அது வைஸ் பிரசிடெண்ட்டு. அது மீட்டிங்க்கு வந்து காட்டன் சாரியோட ஃபுல் ஸ்க்ரீனில் அழகாக என் ஒய்ஃப் பார்த்துட்டா. அந்த அம்மாவை பார்த்துட்டுங்க இந்த பக்கமாக வந்து லேப்டாப்புக்கு அந்த பக்கமாக நின்று அது யாருன்னு கேட்குறான். உடனே சொல்லணும் நான் அந்த அம்மா படித்த அம்மா. பட் மிஸ்டர் மோகன்சுந்தரம், ஐ யூ நாட் கம்ஃபர்டபுள்? நோ மேடம், நோ இட்ஸ் ஓகே மேடம், நோ மேடம் அப்படின்னா. முடிஞ்ச உடனே கோவமாக திரும்புகிறேன். என் ஒய்ஃப் என் மேலே கோவப்படுறோம். அது நாங்கள் அது ஊரில் இருக்கிற பொம்பளைங்கிட்ட தான் பேசும்போது வாயெல்லாம் பல்லா பேசுகிறீங்க, என்கிட்ட பேசும்போது மட்டும் உருன்னு பேசுகிறீங்களே இல்லை. நான் சொல்ல, டேய் அந்த அம்மா மாதம் வேலை 1.25 லட்சம் சம்பளம் தருது, அதனால் சிரித்து பேசுகிறேன். நீ 1.25 லட்சத்தை பிடுங்குற, சிரிப்பு எப்படி வரும்? எல்லா இடமேங்க எல்லாம். இப்போ என் ஒய்ஃப் அன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரேன், எங்கள் ஆஃபீஸ்லங்க இந்த மார்ச் 8 எங்கள் ஆஃபீஸ்லங்க என்னை வந்து பெஸ்ட்டு விமன் ஆஃப் த இயர்னு செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துக்குறாங்க. நாங்கள் பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அதெல்லாம் கொடுத்துக்குறான். பெஸ்ட்டு விமன் என் ஒய்ஃபுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர், யூ டிசர்வ் இட், இதுவே லேட்டு உனக்கு, எல்லாம் நடிப்பு. இவனுக்கு எப்படி கொடுத்தா? நான் அடுத்த நாள் கூப்பிட்டே விசாரிச்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸு சார், அந்த எந்த பேசிக்கில் செலக்ட் பண்ணுறீங்கன்னு. அவன் சொன்னால் பேசிக்கெலாம் ஒன்றும் இல்லை சார், ஆஃபீஸில் 40 பொம்பளை இருக்குது, அல்பாபெட்டிக்கில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வருஷம் கொடுத்துருக்குறோம். 2வது ரவுண்டு வாங்கிறதுக்குள்ளே அதுங்க ரிட்டையர் ஆகிடுங்க, அப்படி தான் குத்துக்கிறான். ஸோ அப்போ தான் திருப்தியாக இருந்தது, வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. என் ஒய்ஃபுக்கு எப்போவுமே எல்லா பொருளையும் அழகாக இருக்கணும். வச்ச இடத்துல எப்பவும் எடுத்த இடத்துல வைங்க, எது எடுத்தாலும். சார் கம்பராமாயணம் ரெஃபரன்ஸு, நான் வந்து இவரது ஒரு 4 புக்கு வச்சு தானே ரெஃபரன்ஸ் பார்ப்போம். அவள் அதை ஒத்துக்க மாட்டான். ஒரு புக்கு ஃபஸ்ட்டு வை, அடுத்த புக்கு எப்படிங்க அது பேர் ரெஃபரன்ஸாக? அது எடுத்து பார்த்தேன், ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. ஒரு நாள் சொன்னேன், இங்கே பார், உன்னை கூட 20 வருஷம் முன்னால் வண்ணாரப்பேட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்தேன், வச்சிடவா போயின்னு கம்முன்னு. சாயங்காலத்தில் குடும்பத்தோடு பஸ்ஸில் போகிறதோட சும்மா இருக்கலாம்.
ஏறிட்டோம்னு வச்சுங்களேன், ஒய்ஃபு கூட ஏறினா வண்டியில், பஸ்ஸில் அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க ஈவினிங்கில். இந்த டிராஃபிக்கு ஒரு பஸ்லையும் புளி மூட்டை மாதிரி ஆளுங்க அடுத்துருக்கோம். நம்ம ஏறினோம்னா அது என்னமோ தெரியலங்க, ஏறினோடனே லேடிஸுக்கு சீட்டு எப்படியாவது கிடச்சிரும் உட்காரத்துக்கு. நம்மளை தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சிரும். அந்த டிரைவர் பக்கத்தில் எஞ்சின் இருக்குது இல்லை, அந்த சூடெல்லாம் அப்படியே நம்ம ஹைட்டுக்குங்க. பின்னால் திரும்பி பார்த்தா நம்மளுக்கு அடுத்து இருக்கிறவன் தான் தெரியும், அவனுக்கு பின்னால் இருக்கிறவன் யாருன்னே தெரியாது. ஏன்னா நம்மளை விட அவன் ஹைட்டு. அப்படியே பார்த்துட்டு எனக்கு என்னென்னா பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக தெரிஞ்சு இறங்குவாளான்னு திக்கி திக்கி திக்கின்னு இருக்கும். ஏன்னா அது இறங்கலனாக்கா கஷ்டமாச்சா, விசில் விட்டானா ஓடணும் பின்னாடி கட்சியா. அந்த இறங்குறவளோ இறங்கி இறங்குறேன் பின்னால் பார்க்குறேன் இறங்கலை, டென்ஷன் ஏறுது, இறங்கலை. திரும்பி கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் இறங்கலை, வேறு வழி கிடையாது. பரிமளம் பரிமளம் பரிமளம்னு கத்தின்னு திடீர்னுங்க பஸ்லேருந்து ஒரு குரல் கேட்குது, என்னாங்கன்னு. திரும்பி பார்க்குறேன், அது வேறு பரிமளம். அந்த பரிமளம் பாருங்க, அதுக்கு பாருங்க, அது ஹஸ்பண்டு குரலும் தெரியல, என் குரலும் தெரியல. யாரோ பரிமளம்னு கழுத்தை நீட்டி என்னாங்கன்னு கேட்குது. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தோட பெட்டராக இருந்தது.